நீங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விடியல் பயணம் திட்டத்துல பயணம் செய்யக்கூடிய பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த திட்டம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட ரத்து செய்யப்பட போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னு சொன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நடக்க இருக்கு. இந்த தேர்தல்ல ஒருவேளை திமுக தோத்துருச்சு அப்படின்னு சொன்னா அதிமுகவும் இல்லாட்டி தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இனிமே வரக்கூடிய காலங்கள்ல பஸ்ல ஏறி டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா டிக்கெட் எடுத்துதான் பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். அதே நேரம் இனி இலவச பயணம் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா மேல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான். இதுல பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி மாநில அரசாங்கங்கள் அவங்க இந்த மாதிரி இலவச பேருந்து கொடுப்போம், பயணத்தை நீங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க இலவசமா செய்யலாம், இல்லாட்டி ஆண்களும் சேர்ந்து இனிமே பேருந்துகள்ல இலவசமா பயணம் செய்யலாம் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியவே தடுக்குது. ஏன்னு சொன்னா நாங்க மெட்ரோவை கொண்டு வந்திருக்கோம், மெட்ரோ திட்டத்தின் மூலமாக நாட்டை வலிமைப்படுத்த நினைக்கிறோம். ஆனா இவங்க இலவச பேருந்துகள் கொடுக்கறனால மக்கள் எல்லாருமே இலவச பேருந்துல போறாங்க. இதனால மெட்ரோவினுடைய சேவை அப்படிங்கிறது 50% குறையுது. இப்படி குறையிறனால நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க அடிபட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ பிரதமர் இந்த விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா பிரதமருடைய தலைமையில தான் அதிமுகவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டுல அமைய போகுது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழ்நாட்டை ஆள போகுது அப்படின்னு சொன்னா பிரதமருடைய இந்த ஒரு விஷயத்த பிரதிபலிக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டுல இந்த ஒரு விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது முழுமையாகவே நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா இந்த ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதுக்காக அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா பெண்களா இருக்கிறவங்க ரொம்ப மிகப்பெரிய அளவுல பணக்காரங்களாகவோ இல்லாட்டி மாசம் மாசம் லட்சத்துல சம்பாதிக்கிறாங்களோ இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அரசு பேருந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அந்த மாதிரியான பெண்களுக்கு அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வரவும் கிடையாது. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார மனசுல வச்சு இந்த திட்டத்தை ஏற்றுனாங்க அப்படின்னு சொன்னா விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பெண்கள், கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள், ரொம்பவே சம்பாத்தியத்துக்கு கஷ்டப்படக்கூடிய பெண்கள், இல்லாட்டி கணவனுடைய வருமானத்தை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு காத்து இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணத்துக்கு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லாட்டி அவங்களுடைய உறவினர்களுடைய வீட்டுக்கு போறாங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுடைய சிரமத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தையே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி வந்த முதல் நாளிலே இதை நிறைவேற்றவும் செஞ்சாங்க. அப்ப இந்த திட்டத்துக்கு கீழே மாசம் மாசம் ஒரு பெண்களா இருக்கிறவங்க 1200 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அப்படின்னா இந்த 5 ஆண்டு கால திமுகவினுடைய ஆட்சி காலத்துல பெண்களா இருக்கிறவங்க குறைஞ்சது 50,000 ரூபாய்க்கு மேலேயாகுவது இந்த பேருந்து செலவு அப்படிங்கிறத முழுமையா சேமிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு இந்த திட்டத்துக்கு கீழே 71 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த திட்டம் எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆன ஒரு திட்டம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்போ அதே நேரம் பிரதமர் அவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தாவது உண்மையா? அப்போ மெட்ரோவினுடைய வளர்ச்சியில தான் நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ரோவை பயன்படுத்தக்கூடியது யாரு? கிராமத்துல இருக்கக்கூடியவங்க போய் மெட்ரோவை பயன்படுத்த போறாங்களா, இல்லாட்டி வேலைக்கு செல்லக்கூடிய ஐடி கம்பெனி போன்ற நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க இல்லாட்டி வழக்கறிஞர்கள் தொழில இருக்கக்கூடிய பெண்கள் மெட்ரோ பயன்பாட்டை அதிகமா பயன்படுத்துவாங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். அப்போ பிரதமர் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமாவது உண்மையா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாநில அரசாங்கம் மதுரையில மெட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே போல கோயம்புத்தூர்ல மெட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 2 இடத்துக்குமே நாங்க அப்ரூவல் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்தால மறுக்கப்பட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது மெட்ரோல தான் இருக்குன்னு சொன்னா இந்த நாட்டினுடைய மாநிலமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு வளர்றதுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்திருக்கணும் தானே. அப்ப அதை அவங்க கொடுக்கல. சரி, மெட்ரோ தான் கொடுக்க மாட்டீங்க, இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் மாநில அரசாங்கம் இலவச பேருந்தையாவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தா அந்த ஒரு திட்டத்தையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா துளியும் மக்கள் மேல இவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. திட்டம் மட்டும் இல்ல, இது போல ஒவ்வொரு திட்டங்களுமே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் அமல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா மக்கள் விரோத ஆட்சியாளர்கள் இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டு தனியார் முதலாளிகளுக்கு ஏற்றாறு போல இங்க ஒரு ஆட்சி நடைபெற போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவங்க தொடரணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படாமல் இருக்கிறதுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் இன்னும் இரட்டிப்பாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோங்க. திராவிடம் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.